வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெட்ரி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்வ்ஸ் அப்படின்ற ஒரு பேய் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பொம்மைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. அதுவும் கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கிற ஒரு டேஞ்சரஸ் கேம்னால இந்த ஹாரர் ட்ரிகர் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டைம்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க. அதாவது நாட்டி லிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்ல அவங்களோட நேம் எழுதணும். அவங்க வாழ்க்கையில பண்ண நாட்டியான விஷயங்களையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் அது. அந்த கேமே ஒரு ட்ராப் அப்படின்ற மாதிரி தெரியாம அந்த நாட்டி லிஸ்ட்ல அவங்களோட நேம் இணைச்சிடுறாங்க. அந்த நாட்டி லிஸ்ட்ல அவங்க நேம் வந்ததுக்கு அப்புறமட்டு அந்த எல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொம்மை சில டாஸ்க்ஸ் தருது. அத பண்ணாதவங்கள எல்லாருமே வந்து லைனா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கொலைகளை இவங்க எப்படி தடுக்குறாங்க? கடைசியா யார் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கா? யார் பொழச்சா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட பிளாட் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். ஆக்சுவலா ஒரு டேஞ்சரஸ் கேம் நடக்குது. அதன் விளைவு நெறைய உயிர்கள் போகுது அப்படின்ற மாரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதிலேயே வந்து என்ன நடக்கப் போகுது அப்படின்ற மாரியான ஒரு எக்ஸைட்மென்ட் உண்டாகுது. ஆல்சோ இந்த படத்துல காட்டக்கூடிய கொலைகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ராவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கோரியா இருந்துச்சு. அதனாலேயே இத நான் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப கிரிப்பிங்கா 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல அந்த ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. இத தவிர இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பெருசா பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. நெகட்டிவ்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல டீட்டெயிலிங் அப்படின்றது பெரிய லெவல்ல மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாட்டி லிஸ்ட்ன்னு ஒரு விஷயத்த எழுதுறாங்க. அதுல ஒருத்தரும் பண்ணக்கூடிய நாட்டியான விஷயங்கள எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன டாஸ்க்கு? அத பண்றதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு? இந்த எல்ஃப் எப்படி வந்து ஒருத்தரையும் ஆக்டிவேட் பண்ணி கொல்லுது? இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டா காட்டியிருக்கலாம். பட் சுத்தமா காட்டவே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இந்த கதை நகர்ந்து போகுது அப்படின்னே சொல்லலாம். கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர அப்ரப்ட்டா முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. ஆல்சோ மேக்கிங் வைஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு புவரான ஒரு மேக்கிங்கா தான் இருந்துச்சு. அதுவே நெறைய சுவாரஸ்யமான காட்சிகளையுமே வந்துட்டு ரொம்ப பிளண்ட் ஆக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி ஒரு சில இடங்கள்ல ஹாரர் ஜெனரேஷன் நீட்டா இருந்தாலும், நெறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப புவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் இதுல வர கோரி சீன்ஸ்க்காக இத வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ்ன்னு சொல்றேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.